இன்னைக்கு மாடி தோட்டத்துல சின்னதா ஒரு பூக்கள் அறுவடை பண்றதுக்கு தாங்க வந்தேன். செம்பருத்தி பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போலான்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தது. அதுதான் நீங்க பார்க்குறீங்க. எனக்கு வேண்டி பறிக்கலைங்க. என்னோட பொண்ணோட டியூஷன் டீச்சர் கேட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே கேட்டாங்க சாயங்காலம். பூக்கள் செம்பருத்தி பூ இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சாயங்காலம் ஆயிருச்சு பூ காஞ்சிருச்சு காஞ்சிருக்கும்" அப்படின்ட்டு. காஞ்சதானாலும் பரவாயில்ல குடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், "நாளைக்கு பூக்கிற பூவும் சேர்த்து பறிச்சு குடுத்து விடுறேன்ட்டு." அதான் அதுக்கு வேண்டி தான் நான் பறிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு குடுக்குறதுக்கு வேண்டி. குடுக்குறதுலலாம் ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. சரி இருக்கிற பூக்களெல்லாம் பறிக்கிறது தான் உங்கள்ட்ட நான் காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன். நாட்டு செம்பருத்தி பூ நெறைய இருந்துச்சுங்க. அதுக்கு கூட ஹைப்ரிடும் 1, 2 இருந்துச்சு. எல்லாம் சிவப்பு கலரா இருந்த பூக்களெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இதுக்கிடையில காஞ்சு போன பூக்களும் 1, 2 இருந்துச்சு. அதையும் தேடி புடிச்சு இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். நான் நெனச்சுக்கிட்டேன், இவங்க கேட்டது என்ன ஏதாவது காய்க்கிறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு நெனச்சேன். ஆனா குடுத்து முடிஞ்சதுக்கு இன்னைக்கு குடுத்து விட்டுட்டேன். கொண்டு குடுத்துட்டு வந்துட்டு என்ட்ட வந்து சொன்னா, அது எண்ணெய் காய்க்கிறதுக்கு இல்ல. அவங்களுக்கு காய வச்சு டீ பவுடர் கூட போட்டு வச்சு, டீ போட்டு குடிக்கிறதுக்குன்னு வேண்டி சொன்னா. எல்லாம் உடம்புக்கு நல்லதுக்கு வேண்டிதாங்க. இதெல்லாம் டீ போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. ஆனா, நான் அத எதுவும் பண்ணாம இருக்கேன். எனக்கு பண்ணணும்னு ஆசை தான். ஆனா, அதுக்குள்ள டைம் இல்ல. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பூவ அப்படியே விட்டுறது. எதுக்காவது யாராவது எண்ணெய் காய்க்கிறதுக்கெல்லாம் கேட்டா, அதுக்கெல்லாம் குடுப்பேன். அவங்களுக்காவது யூஸ் ஆகுதேன்னு சொல்லிக்கிட்டு. அதே மாதிரி இந்த ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு பாட்டுக்குள்ள நான் வச்சிருந்தேன். வருமா? வராதுன்னு சொல்லி டவுட்ல வச்சிருந்தேன். ஒன்லி ரோஸ் வரட்டும், அல்லன்னா டாலியா வரட்டும்ன்னு சொல்லிட்டு நான் வைக்கிற வீடியோவும் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஆனா 2மே வந்துருச்சு. எதிர்பாராதத எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுல நடந்தது. 2 கட்டிங் டாலியா கட்டிங் வச்சேன். 2ம் வந்துருச்சு. ரோஸும் வந்துருச்சுங்க. ரோஸ் மொட்டு விட்டதே நான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு பூ பூத்திருக்கு. நாட்டு ரோஸ் தாங்க. அழகா பூத்திருக்குது. நல்ல வாசனையான ரோஸு. டார்க் பிங்க் கலரு. அதுவும் பூத்துவிட்டு பக்கத்திலேயே நெறைய மொட்டு, நெறைய இல்ல 1, 2 மொட்டு வச்சுக்கிட்டு வருது. அத காமிக்கிறேன். இனியும் விரியறதுக்கு ஒரு மொட்டு பக்கத்திலேயே ரெடியா நிக்குது. அவ்ளோ வாசனைங்க. இந்த பூ ரொம்ப பிடிக்கும். ஊர்லேருந்து எடுத்துட்டு வச்ச கட்டிங்ல நெறைய கட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி டாலியா செடி உங்ககிட்ட காட்டணும்னு சொன்னேன் தானே, காட்டிட்டேன் பாருங்களேன். பூக்கள் எல்லாம் ரொம்ப காய்ஞ்சிருச்சுங்க. அந்த பாட்டுக்குள்ளே வச்சிருந்த இந்த டாலியாவும் அழகா பூக்கத் தொடங்கிருச்சு. அது காஞ்சு முடிஞ்ச உடனே இது பூக்கத் தொடங்கிருச்சு. அ அது கவலையா இருந்தாலும் இந்த பூவ பார்க்கக்கூடிய டைம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட பெட்டல் எல்லாம் ஊசி மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. காஞ்சு போன டாலியா காஞ்சு போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றத விட, ஆனா அது ஃபுல்லா காயலைங்க. அந்த கிளை ஃபுல்லா காய்ஞ்சிருச்சு. ஆனா கிளையெல்லாம் நல்லா தடிமனா இருந்துச்சு. நானும் நெனச்சேன் நல்ல ஸ்ட்ரென்த்தா வரும்னு. அந்த கிளை காய்ஞ்சிருச்சு. கீழ அதோட மூட்டுல இருந்து தில்லுல எடுத்து இப்ப வந்துட்டு இருக்கு. 2 கிளை விட்டுருக்கு பாருங்க. அதுக்கு மூட்டுல இருந்து. இதுவும் அந்த டாலியாவோட பக்க கிளையிலேருந்து, தண்டுலேருந்து வந்த கிளைங்க. அதுல வந்த கிளையிலேயே மொட்டு வச்சிருச்சு. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதுலேருந்து கட்டிங் எடுத்து மாத்தி நடணுங்க. அழகா பூத்திருக்க டாலியாவோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க.